ஹலோ, நான் ஷர்மிளா ஜூலியட். வெல்கம் டு லிட்டில் சம்திங் சேனல். இன்னைக்கு லிட்டில் சம்திங் சேனலில் நாம் இயற்கை சம்பந்தமாக சில கொரிய வார்த்தைகளை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி போன வாரம் கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்துடலாமா? போன வாரம் கொரிய பெயர் சொல்லி எத்தனை வகைகள் உண்டு அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருந்தோம். அந்த கொஸ்டினுக்கு அகிலன் இந்தராசு அப்படிங்கிறவர் 4 அப்படின்னு சரியா பதில் சொல்லியிருந்தார். ஸோ அவரு தான் இந்த வாரம் லிட்டில் சம்திங் ஸ்டார் ஆஃப் த வீக். கொரிய பெயர்ச்சொல், அதாவது நவுன்ல 4 வகைகள் இருக்கு. அது என்னென்னா ப்ராப்பர் நவுன், காமன் நவுன், அப்ஸ்ட்ராக்ட் நவுன், அன்கவுண்டபிள் நவுன். இது 4 தான் கொரிய பெயர்ச்சொல்லின் வகைகள். இந்த வீடியோவோட இறுதியிலும் உங்களுக்கான ஒரு கேள்வி இருக்கு. அந்த கேள்விக்கு மறக்காம பதில் சொல்லுங்க. உங்க பதில் சரியா இருந்தா நீங்களும் லிட்டில் சம்திங் ஸ்டார் ஆஃப் த வீக் ஆகலாம். அப்படியே நீங்க இன்னும் லிட்டில் சம்திங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கான்லையும் ஆல் அப்படின்னு எனேபிள் பண்ணி வச்சிடுங்க. அப்பதான் நீங்க லிட்டில் சம்திங் சேனலோட எல்லா வீடியோவையும் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். சரி, இப்போ நாம இயற்கை சம்பந்தமான சில கொரிய வார்த்தைகளை பார்க்கலாமா? முதல் வார்த்தை ஜாயோன். இயற்கை, நேச்சர். கொரிய மொழியில இயற்கையை ஜாயோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து கோங்கி, காற்று, ஏர். கொரிய மொழியில காற்றை கோங்கி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஹேபியோன், கடற்கரை, பீச். கொரிய மொழியில கடற்கரையை ஹேபியோன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஹேபியோன் அப்படிங்கிற வார்த்தையை கடலை ஒட்டி இருக்கிற பகுதிகள் சொல்றது. அடுத்து ஹியோப்கோக், பள்ளத்தாக்கு, கேன்யான். கொரிய மொழியில பள்ளத்தாக்க ஹியோப்கோக் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து டொங்குல், குகை, கேவ். கொரிய மொழியில குகையை டொங்குல் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஜல்பியாக், செங்குத்தான பாறை, கிளிஃப். கொரிய மொழியில கிளிஃபை ஜல்பியாக் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஹேயன், கடற்கரை, கோஸ்ட் ஆர் சோர். இந்த ஹேயன் அப்படிங்கிற வார்த்தை கடலுக்கும் நிலப்பரப்புக்கும் இடைப்பட்ட பகுதியை சொல்லுவாங்க. அடுத்து சாமக், பாலைவனம், டெசர்ட். கொரிய மொழியில பாலைவனத்தை சாமக் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து துல்பன், களம் அல்லது நிலம் அல்லது வயல், ஃபீல்டு. கொரிய மொழியில நிலத்தை துல்பன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து சுப், காடு, ஃபாரஸ்ட். கொரிய மொழியில ஃபாரஸ்ட்டை சுப் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பிங்கா, பனிப்பாறை, கிளேசியர். கொரிய மொழியில
கிளேசியரை வந்து பிங்ஹா அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஆரும், பனிக்கட்டி, ஐஸ். கொரிய மொழியில பனிக்கட்டிய வந்து ஆரும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து சாம், தீவு, ஐலண்ட். கொரிய மொழியில தீவை வந்து சாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஹோசு, ஏரி, லேக். கொரிய மொழியில ஏரிய வந்து ஹோசு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து சன், மலை, மவுண்டெயின். கொரிய மொழியில மலைய வந்து சன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாதா, கடல் அல்லது பெருங்கடல், ஓஷன் ஆர் சி. கொரிய மொழியில கடலை வந்து பாதா அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து முஜிகே, வானவில், ரெயின்போ. கொரிய மொழியில வானவில வந்து முஜிகே அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஊரிம், மழைக்காடு, ரெயின் ஃபாரஸ்ட். கொரிய மொழியில ரெயின் ஃபாரஸ்ட்டை வந்து ஊரிம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து காங், நதி அல்லது ஆறு, ரிவர். கொரிய மொழியில ஆறை வந்து கங் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து கேகோக், பள்ளத்தாக்கு, வேலி. கொரிய மொழியில பள்ளத்தாக்க வந்து கேகோக் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஹ்வாசன், எரிமலை, வால்கனோ. கொரிய மொழியில எரிமலைய வந்து ஹ்வாசன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பொக்போ, அருவி அல்லது நீர்வீழ்ச்சி, வாட்டர்ஃபால். கொரிய மொழியில நீர்வீழ்ச்சியை வந்து பொக்போ அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து யாசெங் டோங்முல், வனவிலங்குகள், வைல்ட் லைஃப். வனவிலங்குகள் அப்படிங்கிறத கொரிய மொழியில யாசெங் டோங்முல் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நுன், பனி, ஸ்னோ. கொரிய மொழியில பனிய வந்து நுன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஹீ, மழை, ரெயின். கொரிய மொழியில மழைய வந்து ஹீ அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து கரும், மேகம், கிளவுட். கொரிய மொழியில மேகத்தை வந்து கரும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து முள், தண்ணீர் அல்லது நீர், வாட்டர். கொரிய மொழியில தண்ணீரை வந்து முள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஹானல்,
வானம், ஸ்கை. கொரிய மொழியில வானத்தை வந்து ஹானல் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஹே, சூரியன், சன். கொரிய மொழியில சூரியனை வந்து ஹே அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து தினந்தோறும் பேசுற பேச்சுக்கள்ல உபயோகப்படுத்தப்படும். அடுத்து தேயாங், சூரியன், சன். கொரிய மொழியில சன்னை வந்து தேயாங் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ரொம்ப சயின்டிஃபிக்கான வார்த்தை. ஸோ இதை அதிகமாக வந்து சயின்டிஃபிக் கன்வர்சேஷன் அல்லது ரிசர்ச் பேப்பர்ஸ் அந்த மாதிரி இடத்துல மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து டல், நிலா, மூன். கொரிய மொழியில நிலாவை வந்து டல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஆங்கே, மூடு பனி, ஃபாக். கொரிய மொழியில மூடு பனியை வந்து ஆங்கே அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இப், இலை, லீஃப். கொரிய மொழியில இலைய வந்து இப் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாவி, பாறை, ராக். கொரிய மொழியில பாறைய வந்து பாவி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து நாமு, மரம், ட்ரீ. கொரிய மொழியில மரத்தை வந்து நாமு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஒந்தோங், மலை அல்லது குன்று, ஹில். கொரிய மொழியில ஹில்ல வந்து ஒந்தோங் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பியால், நட்சத்திரம், ஸ்டார். கொரிய மொழியில ஸ்டாரை வந்து பியால் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து டோல், கல், ஸ்டோன். கொரிய மொழியில கல்ல வந்து டோல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து புல், நெருப்பு, ஃபயர். கொரிய மொழியில நெருப்பை வந்து புல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து புல், புல், கிராஸ். கொரிய மொழியிலையும் புல்ல வந்து புல்லுன்னு தான் சொல்றாங்க. அடுத்து பித், ஒளி அல்லது வெளிச்சம், லைட். கொரிய மொழியில லைட் அப்படிங்கிறத வந்து பித் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து கொத், பூ அல்லது மலர், ஃப்ளவர். கொரிய மொழியில ஃப்ளவரை வந்து கொத் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஜந்தி, புல்வெளி, லான். கொரிய மொழியில புல்வெளியை வந்து ஜந்தி அப்படின்னு
சொல்வாங்க. அடுத்து கோச்சிப், இதழ் அல்லது பூவிதழ், பெட்டல். கொரிய மொழியில மலரோட இதழை வந்து கோச்சிப் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஜிகு, பூமி அல்லது உலகம், எர்த். கொரிய மொழியில உலகத்தை வந்து ஜிகு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து மோரே, மணல், சாண்ட். கொரிய மொழியில வந்து மணலை வந்து மோரே அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஆதும், இருள், டார்க் ஆர் டார்க்னஸ். இருள் அப்படிங்கிறத கொரிய மொழியில ஆதும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஹேசிபிச், சூரிய ஒளி, சன்லைட். கொரிய மொழியில சன்லைட்டை வந்து ஹேசிபிச் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வல்குவாங், நிலவொளி, மூன்லைட். கொரிய மொழியில நிலவொளியை வந்து வல்குவாங் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஊஜு, விண்வெளி, ஸ்பேஸ். கொரிய மொழியில விண்வெளி அப்படிங்கிறத ஊஜு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு லிட்டில் சம்திங் சேனல்ல நாம கொரிய மொழியில நேச்சர் சம்பந்தமான 50 வார்த்தைகள் பார்த்துருக்கோம். நீங்க அதை நோட் பண்ணி வச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் நோட் பண்ணலைன்னா மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரிவைஸ் பண்ணி பார்க்க யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு பார்த்த வார்த்தைகளை ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிக்கலாமா? அப்பதான் உங்களுக்கு மறக்காம இருக்கும். என் கூட சேர்ந்து ஒரு டைம் சொல்லுங்க. ஜாயோன், இயற்கை, நேச்சர். ஜாயோன், ஜாயோன், ஜாயோன். கோங்கி, காற்று, ஏர். கோங்கி, கோங்கி, கோங்கி. ஹேபியான், கடற்கரை, பீச். ஹேபியான், ஹேபியான், ஹேபியான். ஹியோப்கோக், பள்ளத்தாக்கு, கேன்யான். ஹியோப்கோக், ஹியோப்கோக், ஹியோப்கோக். டொங்குள், குகை, கேவ். டொங்குள், டொங்குள், டொங்குள். ஜொல்பியோக், செங்குத்தான பாறை, கிளிஃப். ஜொல்பியோக், ஜொல்பியோக், ஜொல்பியோக். ஹேயன், கடற்கரை, கோஸ்ட் ஆர் ஷோர். ஹேயன், ஹேயன், ஹேயன். சாமக், பாலைவனம், டெசர்ட். சாமக், சாமக்,
துல்பன் களம் அல்லது நிலம் அல்லது வயல். ஃபீல்ட். துல்பன் துல்பன் துல்பன். சுப் காடு ஃபாரஸ்ட். சுப் சுப் சுப். பிங்ஹா பனிப்பாறை கிளேசியர். பிங்ஹா பிங்ஹா பிங்ஹா. ஆரும் பனிக்கட்டி ஐஸ். ஆரும் ஆரும் ஆரும். சொம் தீவு ஐலாண்ட். சொம் சொம் சொம். ஹோசு ஏரி லேக். ஹோசு ஹோசு ஹோசு. சன் மலை மவுண்டெயின். சன் சன் சன். பாதா கடல் அல்லது பெருங்கடல். ஓஷன் ஆர் சி. பாதா பாதா பாதா. முஜிகே வானவில் ரெயின்போ. முஜிகே முஜிகே முஜிகே. ஊரும் மழைக்காடு ரெயின் ஃபாரஸ்ட். ஊரும் ஊரும் ஊரும். கங் நதி அல்லது ஆறு ரிவர். கங் கங் கங். கியேகொக் பள்ளத்தாக்கு வேலி. கியேகொக் கியேகொக் கியேகொக். ஹுவாசன் எரிமலை வால்கனோ. ஹுவாசன் ஹுவாசன் ஹுவாசன். பொக்போ அருவி அல்லது நீர்வீழ்ச்சி. வாட்டர்ஃபால். பொக்போ பொக்போ பொக்போ. யாசங்தோங்முல் வனவிலங்குகள் வைல்ட் லைஃப். யாசங்தோங்முல் யாசங்தோங்முல் யாசங்தோங்முல். நுன் பனி ஸ்னோ. நுன் நுன் நுன். பி மழை ரெயின். பி பி பி. கூரும் மேகம் cloud. கூரும் கூரும் கூரும். முள் தண்ணீர் அல்லது நீர் வாட்டர். முள் முள் முள். ஹானல் வானம் ஸ்கை.
ஹானல் ஹானல் ஹானல். ஹே சூரியன் சன். ஹே ஹே ஹே. தேயாங் சூரியன் சன். தேயாங் தேயாங் தேயாங். தள் நிலா மூன். தள் தள் தள். ஆங்கே மூடு பனி fog. ஆங்கே ஆங்கே ஆங்கே. இப் இலை leaf. இப் இப் இப். பாவி பாறை rock. பாவி பாவி பாவி. நாமு மரம் tree. நாமு நாமு நாமு. ஒந்தங் மலை அல்லது குன்று hill. ஒந்தங் ஒந்தங் ஒந்தங். வியாழ் நட்சத்திரம் ஸ்டார். வியாழ் வியாழ் வியாழ். தோள் கல் ஸ்டோன். தோள் தோள் தோள். புல் நெருப்பு ஃபயர். புல் புல் புல். புல் புல் கிராஸ். புல் புல் புல். வித் ஒளி அல்லது வெளிச்சம் லைட். பிட் பிட் பிட். கொத் பூ அல்லது மலர் flower. கொத் கொத் கொத். ஜண்டி புல்வெளி லான். ஜந்தி ஜந்தி ஜந்தி. கோச்சிப் இதழ் அல்லது பூவிதழ் பெட்டல். கோச்சிப் கோச்சிப் கோச்சிப். ஜிகு பூமி அல்லது உலகம் எர்த். ஜிகு ஜிகு ஜிகு. மோரே மணல் சாண்ட். மோரே மோரே மோரே. ஓதும் இருள் டார்க்
or darkness. Autumn, autumn, autumn. Hazy which? Surya ஒளி, sunlight. Hazy which? Hazy which? Hazy which? Wolguang, நில ஒளி, moonlight. Wolguang, Wolguang, Wolguang. ஊஜு, விண்வெளி, space. ஊஜு, ஊஜு, ஊஜு. இன்னைக்கு வீடியோல ஆல்மோஸ்ட் எல்லா நேச்சர் சம்பந்தமான வார்த்தைகளும் கவர் பண்ணியிருக்கு. ஏதாவது வார்த்தைகள் விட்டுருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை பத்தி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இனி இன்னைக்கான கேள்வி. பள்ளி என்னும் கொரிய வார்த்தையின் பொருள் என்ன? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் கொரியன் வேர்ட் பள்ளி? இந்த கேள்விக்கு பதில் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல எழுதுங்க. உங்க பதில் சரியா இருந்தா நீங்களும் லிட்டில் சம்திங் ஸ்டார் ஆஃப் த வீக் ஆகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோடையும் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணுங்க. மேலும் பல வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க லிட்டில் சம்திங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்க கருத்துக்களையும் உங்கள் கேள்விகளையும் கமெண்ட்ல எழுதுங்க. அப்பதான் உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்குது அப்படின்னு என்னால் தெரிஞ்சுக்க முடியும். உங்களாலையும் என் கூட கம்யூனிகேட் பண்ண ஈஸியாக இருக்கும். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் கம்சாமிதா, அன்யாங் யூரோபுன்.